இன்னைக்கு எல்லாரும் ஷோ பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து மஞ்சுரிக்கு ரொம்ப அன்ஃபேரா நடக்கிற மாரி எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. அதாவது அங்க உள்ள இந்த பசங்க பண்றது வந்து ரொம்ப அட்டூழியமா இருக்கு. இந்த ராணவ் வந்துட்டு மஞ்சுரிய கேப்டனா சுத்தமா மதிக்கவே இல்ல. காலையில அந்த விஷால் தூங்குனதுக்கு குடுத்த டாஸ்க்லயும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்க 3 பேருமே மதிக்கல. இவரு இன்னும் ஓவரா மதிக்கவே மாட்டேங்கிறாரு. அடுத்து சரி ஓகே, இவரு ஏதோ வந்து ஹீரோ ஸ்டண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து தேவையில்லாம ரூல் பிரேக் பண்ணி வந்து குதிச்சாங்க. ரூல் பிரேக் பண்ணது ஒரு ஹவுஸ்மேட்டா பார்க்கறப்ப ஜாலியா ஃபன்னா இருந்துக்கலாம். ஆனா ஒரு கேப்டனா பார்க்கறப்ப கேட்டு தான் ஆகும். அத கேட்கறப்பயும் ஒழுங்கா அவர் பதில் சொல்லல. நான் பண்ணிட்டேன்ல டாஸ்க்ன்ற மாரி சொல்லிட்டு அப்படியே வந்து அதை அப்பயும் மதிக்கல. இதுல சம்மந்தம் இல்லாம நடுவுல அருண் வந்து அவர் பண்றதே வந்து அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து மார்க்கிங், அந்த கமெண்ட்ஸ் பாஸ் பண்றது எல்லாமே மார்க்கிங்கா தான் இருக்கு. அத கேட்கறப்பயும் அவர் வந்து அதுக்கு வந்து இவங்க பக்கம் திருப்பி விட்டாங்க. நான் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலா அதான் பண்றாரு. அத வந்து அப்புறம் வேற என்னதான் பண்ண முடியும்? பண்ணி தான் காமிக்க முடியும். அப்படி பண்ணி காமிச்சதுக்கும் வந்து கடைசியில வந்து அந்த பேட்ஜ் குடுத்து நாங்க கேப்டன்சிய பறிக்கிறதுக்கான இத பண்றோம் அப்படின்ட்டாங்க. சோ இப்படி எல்லாமே ஆக மொத்தத்துல ரொம்ப அன்ஃபேரா தான் எனக்கு நடக்கிற மாரி இருக்கு. பிக் பாஸ்மே வந்து லாஸ்ட் டைம் அருணுக்கு வந்து அந்த கேப்ல 5 த்ரெட் குடுத்தாங்க. ஆனா இந்த டைம் 3 மெடல் தான் குடுக்குறாங்க மஞ்சுரிக்கு. இந்த மாரி ஆக மொத்தத்துல ரொம்ப அன்ஃபேரா இருக்கு மஞ்சுரிக்கு நடக்கிறது.